உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களை வந்து அடையும் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஊடகம். நாங்கள் பாகம் 1 இடையிடையே மேற்கொள்ளப்படும் உணவு தவிர்ப்பும் ஆரோக்கிய வாழ்வும் என்ற தலைப்பில், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இன்று பாகம் 2 இணைந்துள்ளோம். இன்று எங்களுடன் தொடர்ச்சியாக திருமிகு வைத்திய கலாநிதி திருமிகு மனோகரன் மாணிக்கா அவர்கள் இணைந்துள்ளார். அவர் தொடர்ச்சியாக பாகம் 2க்குள் நுழைவோம். டாக்டர், நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது இடையிடையே உணவு தவிர்ப்பு, இந்த பேட்டர்ன் என்னென்ன மாடல்ல அது இருக்குது, எப்படி எங்களுடைய மக்கள் இதை கடைப்பிடிக்க வேணும், என்ன அந்த எந்தெந்த டைம்ல சாப்பிடலாம், எந்தெந்த நேரங்களில் சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பாடுகளை உள்ளெடுக்கலாம் என்ற விடயங்களை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்வதற்கு முதல் பாகம் 1 கதைச்ச விடயங்களை ஒரு மிக சுருக்கமா சொல்லி போட்டு போனோம்னா தான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். நீங்க கதைக்கலாம். நாங்கள் குறிப்பாக முக்கியமாக கதைச்ச விஷயம் மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவர்களுக்கு நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில பாவிக்கிற மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் அது அதிண்ட கருத்து எங்களோட உடம்பின் பருமன் கூடுது, எங்களோட உடம்பின் வயிற்றின் சுற்றளவு கூடிக்கொண்டிருக்கும், பிளட் பிரஷர் கூடிக்கொண்டும், பிளட் சுகர், அடுத்தது கொழுப்பு தன்மை, இவ்வளவும் எங்களோட உடம்பில கூடினால் அவருக்கு அந்த மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் இருக்கின்ற கருத்து. அதை நாங்கள் தவிர்த்தால் தான் நாங்கள் எங்களுக்கு பிளட் சுகர் டயபெட்டிஸ் டைப் வராமல் பாதுகொள்ளலாம். அதை விட எங்களோட நீண்ட கால வாழ்க்கைக்கும் அது உதவும். அவ்வளவு இந்த விழாத்துக்கும் காரணம், முக்கிய காரணம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் இந்த உடற்பருமன் இதழ் கூறுறதுக்கு முக்கிய காரணம் எங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது எங்களோட இன்சுலின் எங்களோட உடம்புல அதிகமாக இருக்குது. காரணம் நாங்கள் சாப்பாட்டை தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்றது, கண்ண நேரம் ஒவ்வொரு நாளைக்கு 4-5 நேரத்துக்கு மேல சாப்பிட்றது, கூடாத சாப்பாட்டை சாப்பிடாது, ப்ரோசஸ் ஃபுட் சொல்றது, அது சாப்பிட்றதால தான் எங்களோட இன்சுலின் அளவு கூடி எங்களோட உடற்பருமனும் கூடுது. அப்ப இது நடக்கிற விஷயம் கிட்டத்தட்ட இன்சுலின் ரெசிஸ்டன்ட் எங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிறது கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கலாம். அந்த 10 வருஷத்துக்கு பிறகுதான் நாங்கள் இந்த டயபெட்டிஸை கண்டுபிடிப்போம். அதான் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு வருஷம் மக்கள் போய் இன்சுலின் அளவை அளந்து இப்படி உடற்பருமன் இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்றேன், தயவு செய்து உங்களோட வைத்தியரோட தொடர்பு உங்களோட ஒவ்வொரு வருஷம் உங்களோட இன்சுலின் அளவை அளந்து, பிளட் சுகர் அளவு அளந்து பாருங்க இந்த மாதிரி இருக்காண்டு. அப்ப எப்ப கூட்டிக்கொண்டு வருது, அப்ப ஈஸியா இருக்கு, உங்களுக்கு வேலையை கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ஒரு மற்றொரு உதாரணம். நாங்கள் சொல்றாங்க நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆனால் அவைக்கு விளங்காது. ஆனா 10 வருஷம் இல்ல 15 வருஷம் ஸ்மோக் பண்ண அப்புறம் உங்களுக்கு லங்ல கேன்சர் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் நிப்பாட்டி சொல்லி அவைக்கு பிரயோசனம் இல்லை. அது மாதிரிதான் உண்மையா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான முக்கியம். அதுவும் கேன்சரை கொண்டு வரும். இந்த 10 வருஷத்துக்குள்ள மாற்றங்கள் கலங்களுக்கு நடக்கலாம். அப்ப அது முக்கியமா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் நேற்று சொன்ன விஷயம் தான் திருப்பியும் இருக்க நான் கொஞ்சம் ஷோர்ட்டா சொல்றேன். இப்ப குறிப்பா இப்ப நாங்கள் வாழ்க்கை கூட வருஷம் நாங்கள் வாழ வேண்டி இருக்கிறோம். இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் 70, 80, 90 வருஷம் 100 வயசு மட்டும் இருக்கலாம். அப்படி இருக்க எங்களுக்கு எங்களோட கலங்கள்ல மாற்றங்கள் நடக்கும். அப்படி இருக்க பேருக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால அல்சைமர் டிமென்சியான்னு சொல்றது. இப்ப எங்களுக்கு டயபெட்டிஸ் 1, டயபெட்டிஸ் 2, டயபெட்டிஸ் 3 சொல்றது, அல்சைம் டிசீஸ் டயபெட்டிஸ் 3 சொல்றாரு. ஏனென்றால் எங்களுக்கு அந்த பிளட் சுகர் கூட இருக்கிறதால அந்த அல்சைமர் வர்றதால இப்ப ஒரு மெடிக்கல் டேர்ம்ல நாங்கள் கதைக்கிறது டயபெட்டிஸ் 3 அப்படி சொல்றது. அப்ப அல்சைம் வர்றது மிக முக்கியமா அது நாங்கள் எங்களுடைய பிளட் சுகரை கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கணும். அடுத்தது நாங்கள் நேற்று சொன்னாங்க இப்ப நீங்கள் உடற்பருமன் கூடாக்களுக்கு கழுத்தின் சுற்றளவு கூடும். அதால நீங்கள் இரவில் நித்திர உள்ளேக்க குரட்டை விடுறது, அதால உங்களோட பிளட் பிரஷர் அதாலே கூடும். குரட்டை விடுறதாலே பிளட் பிரஷர் கூடும், உங்களோட உடம்பு இருக்கிறதாலும் பிளட் பிரஷர் கூடும். அப்ப எங்களோட உடற்பருமன் கூட எங்களோட நாக்கின் அளவு, நாக்கில கூட கொழுப்பு இருக்குது, நாக்கின் அளவு கூடும். அப்ப நீங்க விரதம் இருந்து உடம்பை குறைஞ்சிங்கன்னா நாக்கின் தடிப்பு குறையும், நாக்கின் பின்பக்கத்துல இருக்கிற தடிப்பு குறையும். அப்ப அதுதான் நாக்கின் பின்பக்கம் தான் எங்களுக்கு அந்த குரட்டை விடுறதுக்கு முக்கிய காரணம். அது இந்த தடிப்பு தன்மை குறைஞ்சதுன்னா உங்களோட குரட்டை விடுற தன்மையும் குறையும், உங்களோட பிளட் பிரஷரும் குறையும். அது இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லுவானும்.
நான் திருப்பி இதை பற்றி கதைக்கலாம். எங்களோட உடம்புல இருக்கிற பாக்டீரியா மிகவும் முக்கியம். எங்களோட குடல்ல இருக்கிற பாக்டீரியா, எங்களோட குடல் என்று சொல்றது எங்களோட குடல் பகுதி எங்களோட வாயில இருந்து துவங்குறது. அந்த வாயில இருந்து புதம் மட்டும் எங்களுக்கு பாக்டீரியா இருக்குது. ஆனா வாயில இருக்கிற பாக்டீரியா வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருந்தால் அந்த பாக்டீரியா வந்து நைட்ரஜன் ஆக்சைடு ப்ரொடக்ட் பண்ணும். அந்த அந்த நைட்ரஜன் ஆக்சைடு வந்து எங்களுக்கு நன்மையான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப அது வந்து எங்களோட பிளட் ப்ரெஷரே குறைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நைட்ரஜன் ஆக்சைடு வந்து எங்களோட மூக்கில் நாக்கில் இருக்கிற பாக்டீரியாக்கள் நல்லா ப்ரொடியூஸ் செய்ய பண்ணும். அதனால சில பேர் இப்ப சொல்லின்னு நாங்கள் பல்லு விளக்கேக்க வந்து ஃப்ளூர் இல்லாத டூத் பேஸ்ட்டை பாவிக்க சொல்லி, அப்ப அங்களோட ஃப்ளூர் வந்து நல்ல பாக்டீரியாவை இறக்க செய்யுது. அதோட நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கூடுதலான நேர்ச்சத்துள்ள சாப்பாட்டை மெதுவாக அரைச்சு கண்ண நேரம் அரைச்சு சாப்பிட்டோம்னா அந்த பாக்டீரியாக்களுக்கு வேலை செய்யும். அவங்களோட சாப்பாடு செவிப்பட இருக்கும், சும்மா இருக்கும். இதுல ஒரு கேள்வி டாக்டர், என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க சொன்னீங்க வந்து அந்த புளோரைட் இல்லாத டூத் பேஸ்ட்டை வந்து பாவிக்க சொல்லிடும்னு சொல்லி. ஆனா ஒரு டென்டிஸ்ட் ஒரு 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 பல்லு வைத்தியர்கிட்ட போனால் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றது வந்து புளோரைட் உள்ள பற்பசையை பாவிங்கோ அல்லது புளோரைட்டால வந்து வாய கொப்புளிங்கோ. ஒரு உடன்பாடு இல்லை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு உடன்பாடு வேறும். இப்ப நான் இது வந்து இப்ப கொஞ்சம் வருஷமாக இதை அமெரிக்கால இருக்கிற சயின்டிஸ்டுகள் சொல்லினா இது பாவிக்கிறது நல்ல மண்டு, எங்களோட பாக்டீரியாவுக்கு நல்ல மண்டு. என்ன ஒரு நைட்ரஜன் ஆக்சைடு வந்து மிகவும் முக்கியம் எங்களோட உடம்புக்கு. நைட்ரஜன் ஆக்சைடு அது இந்த தொழில்பாடு வந்து எங்களோட பிளட் இருக்குல்ல, பிளட் அந்த நாடியல்ல இருக்கிற கடைசி நாடியலை வந்து விடிச்சு விட்டு எங்களுக்கு இடத்தோட்டம் எங்களோட தசைகளுக்கு போறது ஈஸியா இருக்கும். நாடியல் வந்து இறுகி பிடிச்சு கொண்டு இருந்தால் இடத்தோட்டம் போவாது. அப்போ உண்மையா நாங்கள் ஒரு மருந்தொண்டு கண்டுபிடிச்ச வந்து ஒரு மருந்து 92ஆம் ஆண்டு 90 ஒரு மருந்தொண்டு செய்தவ. அந்த மருந்து வந்து இருதயத்துக்கு தான் முதல் செய்தவ. இருதயத்துக்கு எப்படி இடத்தோட்டத்தை கூட்டலாம். அது வந்து 92ஆம் ஆண்டு வரையும் அது ட்ரையல் பண்ணி பார்த்தது சரி வரை இல்லை. அது இருதயத்துக்கு பெருசா இதன்னே இல்லை. ஆனால் அதிന്റെ ஒரு பக்க விளைவு வந்து பக்க விளைவு ஒன்று பார்த்து அந்த பக்க விளைவால வந்து நன்மையை பார்த்து தான் இந்த வியாகிராண்ட டேப்லெட் எடுத்து செய்தவ 98ஆம் ஆண்டு வெளியில 92ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டு அளவுல. அப்ப அந்த ஒரு மருந்துகள் செய்ய சில நேரம் சைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். இந்த மருந்து கண்டுபிடிச்சது வந்து அதிന്റെ கருத்து வந்து நைட்ரஜன் ஆக்சைடு தான் அதிന്റെ முக்கியம், அப்படி அது வேலை செய்தண்டு. அதை கண்டுபிடிச்சவருக்கு 98ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் கொடுத்தவே. நைட்ரஜன் ஆக்சைடு அப்படி உடம்புல வேலை செய்ய முதல் தரம். அது நைட்ரஜன் ஆக்சைடு எங்களுக்கு உடம்புக்கு முக்கியம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுல கூட நைட்ரஜன் ஆக்சைடு நாங்கள் எடுக்கலாம். அப்படி நாங்கள் எங்களுடைய பச்சை வகையான சாப்பாடு, பீட்ரூட் அப்படியான சாப்பாடு நாங்கள் சாப்பிட நேச்சுரலாக எங்களுக்கு நைட்ரஜன் ஆக்சைடை கூட்டலாம். அது மிகவும் முக்கியம். என்ன சாப்பாடு சாப்பிட்டால் அப்படி வேலை செய்ய மாட்டேன். அடுத்தது நீங்கள் இப்ப இதுல முக்கியமா இதில் கவனிக்க வேணும். இதே மாதிரி தான் விளக்கம் இருக்கு. எங்களுக்கு ஸ்ட்ரோக் வரத்துக்கோ ஹார்ட் அட்டாக் வர எல்லாத்துக்கும் நாங்கள் வடிவாக விளக்கத்தை கொடுக்கலாம். அப்படி பயோகெமிஸ்ட்ரியா என்ன நடக்குதுண்டு அதை நாங்கள் விரிவாக திரும்பியும் பார்ப்போம். அது இந்த சாப்பாட்டால நாங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம். விரதம் இருக்கிறதால மிகவும் வடிவாக செய்யலாம். இதுல வடிவாக அடுத்ததான் நாங்கள் இப்ப மக்கள் எப்படி விரதத்தை இருக்கலாம் என்று பார்க்கலாம். இப்ப நாங்கள் பொதுவாக வந்து சூரிய வெளிச்சம் இருக்கும்போது காலையில இருந்து பின்னரும் சூரிய வெளிச்சம் முடியும் மட்டும் நாங்கள் ஆக்டிவா இருப்போம், பகல் 12 மணியும். அப்ப நாங்கள் பொதுவாக நாங்கள் சொல்றது முறை வந்து நாங்கள் இரவு 12 மணித்தியாலும் நாங்கள் பின்னரும் 6 மணில இருந்து விடிய 6 மணி மட்டும் கிட்டத்தட்ட 12 மணி, சரியா 12 மணித்தியாலும் வந்து 12 மணித்தியாலும் நாங்கள் சாப்பிட்ற இல்லை. அந்த 12 மணித்தியாலும் நாங்கள் சாப்பிடாம இருந்தால் எங்களுக்கு 12 மணித்தியாலும் எங்களுக்கு உடம்பு வந்து முக்கியமா. ஏன் சாப்பிடாம விடுறது பண்றதுக்கான முக்கிய காரணம் வந்து எங்களோட கலங்கள் வந்து தொழில் படுறதுக்கு வந்து அவைக்கு டைம் வேணும். எங்களோட கழிவுகள் கலங்களுக்குள்ள கழிவுகள் இருக்கு, அந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கு டைம் வேணும். இப்போ மூளையில எங்களோட மூளை தொடர்ந்து வேலை செய்யணும். எங்களோட கலங்கள் தொடர்ந்து இரவு பகல வேலை செய்து கொண்டிருக்கணும். அந்த வேலை செய்தாலும் வந்து வேலை செய்யறது வந்து நாங்கள் சாப்பிட அந்த கலங்களுக்குள்ள போய் சாப்பாடு போய் கொண்டிருக்கோம். அந்த சாப்பாட்டையே அகற்றி கொண்டிருக்கணும். என்ன மாதிரி செய்யணும், அந்த கலங்களுக்கு நெடுகளை நீக்கலாம். அப்போ ஒன்றில் சேமிக்க வேணும், ஒன்றில் வெளியேற்ற வேணும், அது பாவிக்க வேணும். அப்ப நாங்கள் கூட சாப்பிட்றது நாங்கள் பாவிக்கிறேன் இல்லை, கணக்கு எனர்ஜியும் பாவிக்கிறேன் இல்லை, எக்ஸசைஸ் ஒன்றும் செய்யறதில்லை. அப்ப கூடங்கிற உடம்புல சாப்பாடு தேங்கி கொண்டிருக்கும். அப்ப கலங்கள் வந்து கலங்கள்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். கலங்கள்ல ஒவ்வொரு கலங்களிலும் வந்து மாற்றங்கள், அதை ஒவ்வொரு
கலங்கள் அதாவது வந்து காயப்படலாம், பழுதாகலாம், அதை ரிப்பேர் பண்ணணும். அப்படி ரிப்பேர் பண்ணி கழிவுகளை அகற்றுறதுக்கு நேரம் காணாது. அதுக்காண்டித்தான் நாங்கள் கலங்களுக்கு நேரம் கொடுக்கறது. எப்படி இரவில் நாங்கள் 12 மணித்தாலும் படுத்தா இரவில் வந்து கலங்கண்ட தொழிற்பாடு வந்து நாங்கள் நித்திர கொள்ள மிக முக்கியம். நித்திர கொள்ற நேரம் தான் எங்களோட மூளையில இருந்து கழிவுகள் அகற்றப்படும். இப்ப சொல்லினா நாங்கள் எப்ப டீப்பா நித்திர கொள்றோமோ அந்த நேரத்துல நாங்கள் நிணநீர் முடிச்சின்ற தொழிற்பாடு கூட. அப்ப இரவில் நாங்கள் எப்படி அந்த இரவில் 3 மணி, இரவில் 2 மணி, 3 மணி, 4 மணி மட்டும் டீப்பா நித்திர கொள்றோமோ அந்த 3 மணித்தியாலம் தான் நாங்கள் நிணநீர் முடிச்சுகள், நிணநீர் கரங்கள் வந்து வேலை செய்து மூளையில இருந்து அகற்றப்படும் எங்களோட கழிவுகள். அப்ப நித்திரை மிகவும் முக்கியம், சாப்பாட்டின் அளவு முக்கியம், மற்றது என்ன சாப்பாடு சாப்பிடுறது முக்கியம், மற்றது விரதம் இருப்பது முக்கியம். அப்ப எல்லாம் இதுல ஒரு ஒன்று கொண்டு தொடர்பா இருக்குது. அப்ப நாங்கள் விரதம் இருப்பதற்கான முறை விதத்துல நாங்கள் விரதம் இருக்கலாம். இப்ப எப்படி இருந்தாலும் எங்களுக்கு நோக்கம் வந்து எங்களுக்கு சாப்பாட்டின் அளவை குறைக்கணும், அதாவது உள்ளுக்கு போறதுன்ற அளவை குறைக்கணும், கலங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும். இப்ப நாங்கள் பொது உதாரணத்துக்கு வந்து இப்ப புதுசா ஒரு ஆள் தொடங்குவாரா இருந்தால் அதுக்கு முதல் நான் முக்கியமா சொல்ல வேண்டிய யார் இந்த விரதம் இருக்கலாம் என்று 18 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கலாம். 18 வயதுக்கு உள்ளாக்களை நாங்கள் சொல்வதில் இருக்கக்கூடாது. மற்றது கர்ப்பிணி பெண்களும் பால் ஊற்றுற பெண்களும் இந்த விரதம் இருக்கக்கூடாது. மற்றது டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் பாவிக்கிற டயபெட்டிஸ் டைப் 1 ஆக்களும் இதுல எடுக்கலாது. மற்றபடி எல்லாரும் இதுக்குள்ள வரலாம். மற்றபடி சரியான இனிமேல் இந்த சீரியஸான ஹார்ட் ஃபெயிலியர், இல்ல லங்ஸ் ஃபெயிலியர், இல்லாட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆக்களை நாங்கள் அதுக்குள்ள எடுக்கலாது. ஒரு குறிப்பிட்ட இதுல டாக்டர் என்னென்றால் இந்த விரதத்தை, அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்து போட்டு விடலாமா, அல்லது வாழ்க்கை பூரா அதை ஒரு கடைப்பிடித்து கொண்டு நாங்கள் அந்த விரத முறையை கடைப்பிடித்து கொண்டு வாழலாமா? இது ஆரோக்கியம் வாழ்வு. இது ஆரோக்கியத்துக்கு, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்மையாக தொடர்ந்து இருக்கிறது நல்ல. உங்களோட வசதிகளை பொறுத்து இப்ப நீங்கள் விரதம் கிழமையில சில பேர் வந்து கிழமையில 2 நாள் விரதம் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், 2 நாள் சாப்பிடலாம். ஆனால் என்ன அந்த விரத பேட்டர்னை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து கனவிதமா இருக்கு. இப்ப இங்கிலாந்துல ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சத நீங்கள் 5 நாள் சாப்பிட்டு 2 நாள் சாப்பிடாம இருக்கிறது, 5 நாள் விரதம் 2 நாள் சாப்பிடுறது, அப்படி மற்ற மாறி மாறி செய்யலாம் உங்களோட இதை பொறுத்து. குறிப்பா என்ன பொறுத்தல நான் அட்வைஸ் பண்றது வந்து நீங்கள் காலமே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஆள் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு என்றால் அவர் காலம் பின்னேரம், அவைக்கு நான் சொல்றது பின்னேரம் 8 மணிக்கு பிறகு காலமே 8 மணி மட்டும் 12 மணித்தியாலம். அந்த 12 மணித்தியாலம் உங்களுக்கு உடம்புல சாப்பாடு இல்லை, 8 மணிக்கு சாப்பிடலாம். ஆனா நான் சொல்றது வந்து 8 மணிக்கு காலை உணவு எடுக்காமல் 10 மணிக்கு எடுங்கோ. அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 மணித்தியாலம் உங்களுக்கு விரதம் இருந்துட்டீங்க. துவங்குறாக்களுக்கு 2 மணித்தியாலத்தை கூட்டுறீங்க. அப்ப உங்களால அப்படி 2 மணித்தியாலம் ஒரு கிழமைக்கு செய்துட்டு அடுத்த கிழமைக்கு நீங்கள் அதை இன்னும் 2 மணித்தியாலம் இல்லாட்டி 3 மணித்தியாலம் கூட்டலாம். 12 இருந்து 14 மணித்தியாலமா கூட்டலாம். 2வது கிழமைக்கு கூட்டலாம். அதை நீங்கள் லஞ்சா எடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம லஞ்சா எடுக்கலாம். அப்போ 3வது கிழமைக்கு நீங்கள் 14 இருந்து 16 மணித்தியாலம், அதாவது 16 மணித்தியாலம் நீங்க விரதம் இருக்கிறீங்க, மிச்சம் 8 மணித்தியாலம் இருக்கு உங்களுக்கு. அந்த 8 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் சாப்பிடுறது, அதாவது அந்த 8 மணித்தியாலத்துக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் வந்து இப்ப 12 மணித்தியாலமோ 14 மணித்தியாலமோ இல்ல 16 மணித்தியாலமோ நாங்கள் விரதம் இருக்கிறோம் என்றால், உதாரணமா ஒருவர் வந்து 16 மணித்தியாலம் விரதம் இருந்து 8 மணித்தியாலம் சாப்பிடுறாருன்னு வைக்கும். இந்த 8 மணித்தியாலத்துக்குள்ள இன்னென்ன சாப்பாடு தான் சாப்பிடணும் இருக்கா, அல்லது அந்த 8 மணித்தியாலத்துக்குள்ள என்னத்தையும் சாப்பிடலாமா? இல்ல, நீங்கள் ஒவ்வொரு சாப்பாடு நீங்கள் 8 மணித்தியாலம் இருந்தால் அந்த 8 மணித்தியாலத்துல நீங்கள் உங்களோட வேலைகளுக்கு எல்லாருக்கும் இண்டிவிஜுவலான பிரச்சனை இருக்கு. நீங்கள் எத்தனை மணிக்கு வேலை முடியுது, 3 மணிக்கு வேலைக்கு வீட்டை வரீங்களா, 2 மணிக்கு வரீங்களா, இல்லாட்டி 4 மணிக்கு வரீங்களான்னு பொறுத்து இருக்கு. நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் அந்த விரதம் இருக்கிற நேரம் வந்து நீங்கள் கோப்பியோ தேத்தண்ணியோ எதுவும் குடிச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கூடுதலா சீனி போடாமல் கோப்பி தேத்தண்ணி குடிச்சு கொள்ளலாம். கிரீன் டீ, கோப்பி அதெல்லாம் மிகவும் நல்ல, பிரச்சனை இல்லை. அதை விட உங்களுக்கு தேவை என்றால் கஷ்டமா இருக்கிற ஆக்களுக்கு வந்து நீங்கள் இரசம் மாதிரி இரசத்தை குடிக்கலாம். இரசம் வந்து நல்ல சாமான். இல்லாட்டி அப்படி வேறு ஆக்களுக்கு தேவை என்றால் ஒரு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். அப்படி வித்தியாசமா செய்யலாம். தண்ணிகளுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டை போட்டு உங்களுக்கு தண்ணியை குடிச்சு கொள்ளலாம். அவ்வளோ தண்ணியும் குடிக்கலாம், அவ்வளோ டீயும் குடிக்கலாம், எல்லாம் கோப்பியும் குடிக்கலாம். அந்த 16 மணித்தியாலத்துல பிறகு நீங்கள் சாப்பிடக்க வந்து உங்களுக்கு சாப்பிடுற சாப்பாடு வந்து உங்களுக்கு விரும்பின சாப்பாட்டை சாப்பிடலாம். அது வந்து ஒரு ப்ரோசஸ் ஃபுட் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபுட்டா, ஆர்கானிக் ஃபுட்டா இருக்கணும். அதாவது வந்து எல்லாம் மரக்கறி கூட்டின, அதாவது உங்களுக்கு உயிர் சத்துக்கள் கூட்டின உள்ள உணவா இருக்கணும், நார்ச்சத்துக்கள் கூட்டினா இருக்கணும். ஒரு ஆளுக்கு நார்ச்சத்து குறைஞ்சது 30 கிராம் ஒரு நாளைக்கு வேணும்.
அந்த குறைஞ்சது 30 கிராம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும் அந்த நார்ச்சத்து சாப்பாடு. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அவசர உலகத்துல வந்து வேலையை போட்டு வாராக்கள் எல்லாரும் ம். இல்லாத வரைக்கும் அப்படியே நேர கடைக்கு போய் அந்த ஃப்ரீசர்ல இருக்கிற ப்ரொசஸ் ஃபுட் அப்படியே வாங்கி வந்து மைக்ரோவனுக்குள்ள வச்சு வச்சுட்டு வார்ம் பண்ணிட்டு சாப்பிடுறது. ம், ம். உண்மையில ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியம் இல்ல. எதை நாங்கள் பிளாஸ்டிக் பேக்ல அடைக்காம இருக்கிற சாமான எடுக்கிறோமோ அதான் முக்கியம். எது பிளாஸ்டிக் பேக்ல அடைச்சு ஃப்ரீசர்ல இருக்கிற சாமான் அது அவ்வளவு ப்ரோசஸ் ஃபுட்டா இருக்கு. நாங்கள் கூடுதல் எங்களால் ஏலக்கூடிய அளவுக்கு மரக்கறிகள்ல இருக்கிற இதுகளையும் மற்றது எங்களுடைய பருப்பு வகைகள், கடலை வகைகள், புரோக்கோலி மற்றது என்ன என்ன சொன்னீங்க? கோவாப்பு அப்படியான மரக்கறி வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி பீட்ரூட் எல்லா வகையான கீரையும் எங்கட வெள்ளார வந்து நான் திருப்பி சொல்லணும், வெள்ளார வந்து இனிமேல் ஒரு நல்ல ஒரு சத்தான உடம்பு உங்களுக்கு. வெள்ளாரி இவ்வளோத்தையும் சாப்பிடலாம். வெள்ளார உங்களோட மூளைக்கு நல்ல சாமான். இப்படியான சாப்பாடு நீங்கள் வந்து சாப்பிடுற விதத்திலும் ஒன்று இருக்கு. நீங்கள் சாப்பிடைக்க வந்து முதல் மரக்கறியை சாப்பிடணும். மரக்கறி சாப்பிட்ட பிறகு புரோட்டீனை சாப்பிடணும். புரோட்டீன் சாப்பிட்ட பிறகு கடைசியத்தான் கார்போஹைட்ரேட் மேப்பொருளை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பிளட் சுகர் 7 அளவு கட்டுப்படுத்தும். ஏன்னா நீங்கள் நேர்ச்சத்தை முதல் சாப்பிட்டு ரெடியா இருந்தால் உங்களுக்கு நேர்ச்சத்து இருக்க உடம்புல போய் இருக்க அந்த மாப்பொருள் இருக்கிற குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ற அளவுக்கு ஸ்லோவா போய் கொண்டிருக்கும். அப்ப உங்களுக்கு பிளட் சுகர் டப்பண்டு ஏறாது. இதுகளையும் கவனிக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு தான் சாப்பிடுறது. மரக்கறி சாப்பிடக்க தண்டிச்சு ஒரு கொஞ்சம் சாப்பிட முதல் மரக்கறிகளை வடிவா சாப்பிட்டுட்டு அவிச்ச மரக்கறிகளை சாப்பிட்டு பேருந்து புரோட்டீனை கொஞ்சம் கடல் வகையான அப்படியான புரோட்டீனை சாப்பிட்டு பேருந்து சோறு சாப்பிடலாம். ரசத்தோடு அப்படியே தான் குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடலாம். அப்ப உண்மையா நீங்கள் 18 மணித்தியாலம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டே வரும். 18 மணித்தியாலம் விரதம் இருந்து மிச்சம் இருக்கிற 6 மணித்தியாலத்திலையும் சாப்பிடுறது. ஆனா நீங்கள் 6 மணித்தியாலத்துல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். ஆனா 2 தரம் 6 மணித்தியாலத்துல 2 தரம் சாப்பிடலாம். முதல்ல வந்து உங்களுக்கு தேவையான ஒரு மத்தியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு படுக்க முதல் 8 மணிக்கு முதல் நீங்கள் ஒரு நட்ஸ் ஏதாலும் சாப்பிடலாம். இல்லாட்டி அவகாடோ அப்படியானதை கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனா இதோட நீங்கள் சாப்பிடுற சாப்பாடு மிகவும் முக்கியம். என்ன சாப்பாடு சாப்பிடணும்னா நான் சொன்ன மாதிரி நாட்சத்துள்ளதா இருக்கணும். மற்றது வந்து ப்ரோபியோட்டிக் பிரேபியோட்டிக், அதாவது பாக்டீரியாவுக்கு விரும்பிய சாப்பாட்டையும் சாப்பிடணும். நாங்க தயிர் விளத்தையும் பாவிக்கலாம், பழம் சோறு சாப்பிடலாம். மற்றது இந்த ஊறுகாய் மாதிரி போட்டு வைப்பினம் என்ன சொல்றது, இந்த பிக்கிள்ஸோட மற்றது இந்த அமிலத்துக்குள்ள போட்டு வச்சுட்டு சாப்பிடணும். மிளகாய்கள், பீட்ரூட்டுகள் அப்படியான சாமான் இருக்கு தானே, அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். ஏன்னா அதுல பாக்டீரியா எங்களுக்கு இருக்குது. அதில் கடலை வகைகளும் மிகவும் நல்ல கடலை வகைகள். அதோட மிகவும் முக்கியமானது ஆன்டி ஆக்சிடென்ட் நாங்கள் திருப்பி சொல்லுவோம். அதுல வர மிகவும் முக்கியமான சாமான் வந்து எங்கட எல்லா வகையான கரியலு பாவிக்கிறது. உள்ளி, பெருஞ்சீரகம், நச்சீரகம், மற்ற கருவா, ஏலம், சீரகங்கள், இதுகள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கலாம். என்னென்ன மாதிரி எங்கட கலங்கள்ல வேலை செய்யுதண்டும், எப்படி எங்கட தொழிற்பாட்டுக்கு ஊக்குவிக்குதண்டும், எப்படி நீண்ட காலத்து வாழ்றதுக்கு இது. ஏலக்காய் வந்து இனிமேல் என்ன நல்ல சாமானுங்கட குரோமோசோமை கூடி வேலை செய்யறதுக்கு நல்ல உதவி செய்யும். டிஎன்ஏ ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏலக்காய். அப்படி கனவிதமான சாமான் இப்படியான நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இப்ப கருவா ஊர்ல இருக்க அம்மம்மா வைத்தியம் வந்து இப்ப எங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல காய்ச்சல் வரப்போகுது ஒரு அறிகுறி என்றால் உடனே வந்து பச்சை உள்ளி எடுத்து தப்பி சாப்பிடணும்னு சொல்லி உரைச்சி போட்டு தருவீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா எல்லாம் ஆராய்ஞ்சு இவியல் வந்து இப்ப இதை பற்றிய புத்தகங்களே எழுதியிருக்கிறாங்க. இது இப்ப வந்து இப்ப எங்கட திரவிய வாசன பொருட்களை வந்து இந்த விலையல் கூட போகுது என்றால் இப்ப வந்து மேலத்திய நாட்டு மக்கள் வந்து இதைத்தான் தேடி வேண்டி சாப்பிடணும். எப்படி வேலை செய்யுது. அப்ப இதுண்ட விலையில் எங்களுக்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எங்கட மக்களுக்கு எல்லாரும் பாவிக்கலாது வெளியில விப்பினுமே ஒழிய இதை எடுத்து சாப்பிட மாட்டோம். வெளிநாட்டாக்கள் இதை கூட வேண்ட பாப்பினோம். இப்ப கருவா எல்லாம் இலங்கையில தான், இலங்கைன்ற கருவா தான் உலகத்திலே திறமான கருவா. ஆனால் இப்ப வந்து இந்தோனேசியால இருக்கிற கருவா, அந்த கருவா பட்டியல் வந்து சரியான மொத்தம். அது வந்து அது இந்த கெமிக்கல் வந்து எங்களுக்கு ஈரலை பாதிக்கும். அதை வேண்டி நாங்கள் கணக்க சாப்பிட்டோம்னா உங்களோட லிவர்ல பிரச்சனை வந்துடும். அப்ப முக்கியமா இருக்கணும். நாங்கள் ஸ்லோன் இருக்கிற நாங்கள் இலங்கையில இருக்கிற கருவாவே சாப்பிடுறது மிகவும் முக்கியம். இலங்கை கருவாப்பட்டி அந்த மெல்லிசா இருக்கு, கொஞ்சம் படபடையா இருக்கு மெல்லிசு. இது முக்கியம். அப்படி ஏலக்காய், கருவா எல்லா வகையான சாமான்களும் அங்க கரும் சீரகம் எல்லா வகையான இந்த வாசனை பொருட்கள் எல்லா இதுகளும் நாங்களுக்கு எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல. நாங்கள்
எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும்னு நாங்கள் சமையல் செய்யக்கு இதுகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்று ஒன்றா போட்டு அங்க எங்களுக்கு நோமலாக தெரியும் அங்க செய்யறது. இங்க இருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து செய்யற இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கராம்பு ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம். உங்களோட பல்லுக்கு நல்லா பல் தசைக்கு நல்லா. சுவிங்கம் பாவிக்கிறதுல சுவிங்கம் பாவிச்சா உங்களுக்கு உண்மையா பாக்டீரியா கூடாது, உடல்ல இருக்கிற பாக்டீரியா கூடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கராம்பை வாயில போட்டு கொண்டு போனா வாயும் மணக்காது. உங்களுக்கு கராம்பு இல்லாட்டி ஏலக்காய் ரெண்டையும் மாறி மாறி பாவிச்சு விட்டு உங்க வாயும் மணக்காது, உங்களுக்கு பல்லுக்கு நல்லா. ஏலக்காயில ஒவ்வொரு நாளும் தேநீர் குடிக்கலாம். எங்களோட சிவரத்தம்பூ தேநீர் குடிக்கலாம். எங்களோட நெல்லிக்காய் சாப்பிடுறது, நெல்லிக்காயில இருக்கிற சத்து, நெல்லிக்காய் மற்றது கொய்யா, நாவல் பழம், இதுகள் இனிமேல் என்ற சத்து இருக்கு, இதுல நாங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பழங்கள் இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லா நாட்டின் இதையும் பார்க்க அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த தேவையான பழங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் இப்ப நீங்கள் துவங்க வந்து விரதம் இருக்கிற துவங்கினீங்கள் என்றால் ஆக்கள் ஒவ்வொரு இந்த விரதம் வந்து ஆக்கள் மாற்றப்படும். சில பேர் வந்து மேனேஜ் பண்ணிடணும், சில பேரால கஷ்டம். மெதுவாக துறங்கணும். 12 மணித்தியாலம் விரதம் இருக்கணும். 12 14, 16, 18 அப்படி நீங்க 18 மணித்தியாலம் நீங்கள் உங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து ஏலும் என்றால் அதை நீங்கள் வேணும்னா கிழமையில 3 நாள் செய்யலாம், கிழமையில 5 நாள் செய்யலாம், இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் செய்யலாம். உங்களுக்கு ஏலும் என்றா ஒவ்வொரு நாளும் செய்யறது உங்களோட உடம்புக்கு நல்ல, உங்களோட நீண்ட வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கைக்கும் நல்ல. இதால வந்து ஒரு பக்க விளைவு ஒன்றும் வராது, சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவோம், பக்க விளைவுகள் ஒன்றும் வராதோ. இந்த விதத்தால நீங்கள் நிறைவான சாப்பாடு சாப்பிடுற நேரம் நிறைவான சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் செய்து நித்திரையும் செய்தீங்கன்னா இதால் ஒரு பக்க விளைவும் இல்லை. உங்களுக்கு 100% நன்மைதான் கிடைக்கும். அப்ப இதுல 16-8 மெத்தட பாவிச்சா உதாரணத்துக்கு அந்த 8 மணித்தியாலத்துக்குள்ள எத்தனை தரம் சாப்பிடணும்? 2 தரத்துக்கு மேல குறிப்பா நான் சொல்றேன் 2, இப்ப நாங்கள் 3 4 சாப்பாடு நேரம் இருக்கு எங்களுக்கு, அது 2 தரம் குறைச்சிட்டா நல்லம். ஆனா என்ன நல்லம், ஒரு நேரம் சாப்பிட்டீங்க என்றால் ஒரு ஒன் டே, ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு, அது நல்லம். ஆனா அது எல்லாராலும் செய்யல. அது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு நட்ஸ் அப்படியான சாப்பிடலாம். ஆனா நீங்கள் இப்படி ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது என்றால் அவர் வந்து முதல் இப்படி நான் சொன்ன மாதிரி 12, 14, 16, 18 மட்டும் வந்துட்டு அதை செய்து கொண்டு கிழமையில 3 நாள் 36 மணித்தியாலும் செய்யலாம். கிழமையில 3 நாள் 36 மணித்தியாலும் பேருந்து 18 மணித்தியாலும் செய்து 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள டயபெட்டிஸ் மருந்தே பாவிக்க தேவையில்லை. இப்படி செய்கிற கட்டாயம் அதே வைத்தியரோட தொடர்பெடுத்து அலசி ஆராய்ஞ்சு போட்டுதான் செய்யணும். அவைக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாது. கட்டாயம் தங்களோட வைத்தியரோட தொடர்பெடுத்து செய்யலாம். மற்ற டாக்டர் வந்து இந்த விரதம் இருக்கிறார்கள் இடக்கிடவே வைத்தியர்கிட்ட அவருடைய ரத்த பரிசோதனை செய்யணுமா? நீங்கள் இதை துவங்குற என்றால் கட்டாயம் ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று நீங்கள் செய்துட்டு 3 மாதத்துக்கு பிறகு திருப்பி செய்யலாம். 6 மாதத்துக்கு பிறகு செய்தால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட பிளட் டெஸ்ட்ல எவ்வளவு வித்தியாசம் தெரியுதுண்டு. அந்த பிளட் டெஸ்ட்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயத்த பிளட் டெஸ்ட்ல பார்க்கணும் இந்த விரதம் இருக்கிற காலங்கள்ல? கட்டாயம் வந்து விரதம் இருக்கிறார்கள் வந்து தைராய்டு பிறகு எடுக்கணும், மற்றது கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கணும், லிவர் டெஸ்ட் எடுக்கணும், மற்றது பிளட் சுகர், மற்றது உங்களோட இன்சுலின் அளவு. இதை நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன், நீங்கள் எழுதி பார்க்கலாம். நான் எழுதி அனுப்பி விடுறேன். நாங்கள் இதுல மக்கள் பாக்குறதுக்கு நான் இதுக்குள்ள போடலாம். அது முதல்ல அவர் டாக்டரோட கேட்டு சொல்லிட்டு இப்படி செய்ய போறோம்னு துவங்கிட்டு சொல்லிட்டு அவரோட தொடர்படுத்து செய்தால் அவைக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படி இப்படியா இருக்கிறதுக்கு வந்து இப்ப கிழமையில இப்ப நான் எங்கட சமயத்துல சொன்ன மாதிரி சொல்றது என்றால் நீங்கள் கடைசி மாதத்துல 2 தரம் 24 மணித்தியாலம் இருக்கலாம். இப்படி 18-6 இருக்கிறார்கள், மாதத்துல 2 தரம் 24 மணித்தியாலம் இருக்கலாம். இப்ப இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க கூட டைமை கொடுக்குறோம் எங்க உடம்புக்கு அப்படி கிளியர் பண்றது. கட்ட கலங்களை, கூடாத கலங்களை, உடைஞ்ச கலங்களை, பழுதான கலங்களை கிளியர் பண்ணினா உங்களுக்கு புது கலங்கள் செய்யறது டைம் இருக்கும். அப்ப அப்படி செய்யற நல்ல 36 மணித்தியாலும் செய்யலாம், 72 மணித்தியாலும் செய்யலாம், இல்லாட்டி 6 நாள் செய்யலாம். அப்ப நான் உங்களை சொல்றேன், இப்போ 72 மணித்தியாலும் செய்யறது இந்த நன்மை என்னென்றால், நீங்க இப்ப ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 72 மணித்தியாலும் செய்தீங்க என்றால் உங்களுக்கு வந்து உங்களோட வெண்குருதி கலங்களை புதுப்பிக்கலாம். 72 மணித்தியாலும் தண்ணி குடிச்சு கொண்டு தனியா தண்ணி மட்டும் குடிச்சு கோப்பி தண்ணியில குடிச்சு கொண்டு இருந்து 74 மாதத்துக்கு 72 மணித்தியாலத்துக்கு பிறகு உங்களோட புதுவான வெண்கலங்கள் வரும். அதால உங்களோட எதிர்ப்பு தன்மை உடம்புல இருக்க எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கும். நாங்கள் இங்க
குளிர்காலம் துவங்க முதல் செய்தோம் என்றால் எங்களுக்கு குளிர்காலத்துல வர இன்ஃபுளுன்சா அப்படியான பாக்டீரியா இந்த வைரஸால வர தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கலாம். உதாரணத்தை சொல்றேன். நீங்க பெண்கள் வந்து பேசையோ பிரச்சனை இருக்கிறார்கள், அதாவது வந்து அவன் மாதவிடாயில கோளாறு இருக்கிறார்கள், மாதவிடாயில பிரச்சனை இருக்கிறார்கள் வந்து அதுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில சொல்லுவோம் வேண்டாம். பொம்பளைகள் சரியான வித்தியாசம், ஆம்பளைகளும் அப்படித்தான். அவர்கள் வந்து இப்ப பிள்ளை பிரச்சனை இருக்கிறார்கள் அப்படியான இருக்கிறார்களும் இப்படி விரதம் இருந்து நாங்கள் முந்தி சொல்றது கோயில்ல போய் 6 நாள் அந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தா பிள்ளை பரலமென்று சொல்லுவினோம். அதன் காரணம் வந்து நீங்கள் இப்ப 6 மாதம் 6 நாள் வந்து விரதம் இருக்க வந்து உங்களோட கலங்கள்ல மாற்றம் ஏற்படுது, உங்களோட ஸ்டெம் செல்லுல மாற்றம் ஏற்படும். அதாவது வந்து எங்களோட எலும்பு மெச்சில இருக்கிற ஸ்டெம் செல் அதாவது தாய்க்கலங்கள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு புது கலங்களை உருவாக்கப்படுது. அப்படி இருக்காக்க இந்த எங்களோட பெண்களுக்கு இருக்கிற ஓவாரியல் இருக்கிற முட்டை செய்யறது தொழிற்பாடு நல்லா இருந்தா முட்டைகளும் பெறும். அதே நேரம் ஹோர்மோன் தொழிற்பாடு சீர் செய்யப்பட்டு அவர்களுக்கு பிள்ளை பிறகு சாத்திய கூடி இருக்குது. அப்ப நாங்கள் 6 நாளைக்கு மிளகும் தண்ணியும் குடிச்சிருந்து அப்படி சில பேருக்கு நடந்திருக்கு, பாசிட்டிவா நடந்திருக்கு. அது இந்த விரதத்துக்கு காரணம் இதான் எங்களை விஞ்ஞான ரீதியாக ஓரளவுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்குது. அந்த நாளையில எங்களோட மூதாதையர் வந்து சயின்டிபிக்கா அந்த நாளையில ஒரு கடவுள்கிட்ட போய் நம்பிக்கையில சொல்லிவிட்டால் அப்படி செய்யறாங்க. முறையா அந்த நாளே சொல்லி வச்சிருக்கேன். என்ன எங்களோட மாற்றங்கள் எங்க உடம்புல இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கட ட்ரெடிஷன்ல இருக்கிற கன விடயங்கள்லாம் இந்த மேற்குல வந்து இன்றைக்கு அதை தங்கட மாதிரி எடுத்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு எப்படி இப்ப அடுத்த இதுல நாங்கள் சொல்லும் இப்படி வந்து இப்ப நடக்கிற பிரச்சனை நடக்கிற வந்து ஆராய்ச்சி வந்து இப்ப எத்தனையோ பில்லியன் டாலர்ஸை பாவிக்கணும். இந்த ஆராய்ச்சி எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் வருத்தம் இல்லாம இருக்கலாம். 95-100 வயது மட்டும் வருத்தம் இல்லாம இருக்கலாம். 95 வயதுல நீங்கள் கார் ஓடக்கூடியா இருக்கணும். இது காரோடி கொண்டு பேர பிள்ளைல ஏத்தி கொண்டு போலாம் கார்ல. அப்ப அப்படி வருத்தம் இல்லாம என்னதுக்கு இருக்கலாம் என்றால் இப்படி நாங்கள் அப்படியே ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கணும். நியூயார்க்ல வந்து ஒரு எத்தனையோ ட்வின்ஸ் 100 வயதுக்கு இருந்த ட்வின்ஸ் ஆக்கள் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கணும். என்ன ஃபுல்லா அந்த டீட்டெயில் என்ன வெளிவிடே இல்லை. ஒரு 5 வருஷத்துல எதிர்பார்க்கணும் எங்களுக்கு ஒரு மருந்தொண்டு கண்டுபிடிக்கலாம். அந்த மருந்தை போட்டா நாங்கள் கூட 2 நாளைக்கு வாழலாம். அந்த நாளையில் எங்கடையாக்கள் வந்து சும்மா சொல்லிக்கிறேன் உணவே மருந்துண்டு. அதான் நாங்கள் அப்படியே செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நல்லது டாக்டர். நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட இன்றைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது வந்து இடையிடையே உணவு தவிர்ப்பு, மேற்கொள்ற உணவு தவிர்ப்பு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் என்று 2வது பாகத்திலும் இன்று பேசியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக 3வது பாகத்திலும் அடுத்தடுத்த விடயங்களை பேசுவோம். ஸோ இன்று நாங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய அறிவுரைகளை எமது மக்களுக்கு வழங்கியதுக்கு நன்றி. நன்றி. நன்றி வணக்கம்.